ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது சும்மா வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 12. பாகுரோத் என் பேரோட கிங் ஜெர்னி வந்துட்டு அப்படின்னா வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன்ட்ட கேட்கவும், ஹே கிங் ஒன்ட்ட தான் கேட்கற, ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் சொல்றான். ஆமா அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருந்தவன் சொல்றான். ஆமா அந்த ரியஸ்டிஸ் கிங்டம் நமக்கு அவ்வளோ ஆபத்தான கண்ட்ரியே இல்லை, அவங்க கூட எதுக்காக அந்த ஐன்ஸை போர் தொடுக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் கேட்கவும், நம்ம ராயல் நைட் 100 பேர் அந்த ஐன்ஸ் கூட இருக்கிற சாதாரண அந்த டார்க் எல்ஃப் கொண்டிருக்கு, அதுவும் ரொம்பவும் சிம்பிளா ஜஸ்ட் ஒரு மேஜிக் ஸ்பெல்ல அந்த ஐன்ஸ் ஒரு 3000 சோல்ஜர்ஸை கொண்டா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், டீமன் லார்ட் இல்ல அந்த 13 ஹீரோஸால கூட அது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் சொல்றான். அந்த ஐன்ஸ் கோனோட பவர் என்னங்கிறத மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் மத்த கிங்டம் எல்லாமே நமக்கு அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிங் ஒரு பிளான போடுறான். வாரம் ஸ்டார்ட் பண்றதுக்காக எல்லாருமே ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ஆமா பார்பரா கிட்ட இருந்து ஏன் இன்னும் தகவல் வரல, அவன் காரன் வில்லேஜ்க்கு நேத்தே போயிருப்பானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு கூட இருந்த சோல்ஜர் சொல்லவோ, சரி பரவாயில்ல நம்மளே அதை சமாளிச்சுக்கலாம், எல்லாரும் ஃபார்மேஷன்ல ரெடியா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம எதிரே டீம் கிட்ட வெறும் 60,000 வீரர்கள் தான் இருக்காங்க, நம்ம கிட்ட 2.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க, கண்டிப்பா நமக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்க கான்பிடன்ஸை நான் பாராட்டுறேன், எதுக்கோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாரு. எதிரி படை எதுக்காக அப்படியே மூவ் ஆகாம நின்றுட்டு இருக்காங்க, அவங்க ஒரு வேளை மேபி எதுக்காக வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் சொல்றான். கேசிஃப் நீங்க வச்சிருக்கது அந்த லெஜெண்டரி ஸ்வார்ட் தானே, எந்த ஒரு விஷயத்தினாலும் அப்படியே 2 துண்டர் ரொம்பவும் ஈஸியா வெட்டிருமாமே அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கை கேட்கறான். ஆமா மன்னர் தான் இதை எனக்காக கொடுத்தாரு, நான் எப்பவும் வார்க்கு இதை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ரியஸ்டிஸ் கிங்டம்கே நீங்க தான் அடையாளம்னு சொல்லலாம், நீங்க ஒரு நடமாடுற ட்ரெஷர் மாதிரி. மன்னர் உங்க மேல ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்காரு, அதனாலதான் நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி இது ரொம்பவும் டேஞ்சர்னு நினைச்சிட்டு காரன் வில்லேஜ்க்கு தன்னோட மூத்த பையன் பார்பராவை அனுப்பி வச்சிட்டாரு. தன்னோட பசங்க சேஃபா இருக்கணும்னு எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவோ, ஆனா அவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் சொல்றான். அக்கறையில தான் பண்றாருன்னு தெரியாம மன்னரோட பையன் அவரை தப்பா நினைக்கிறான். என்னோட பையன் இந்த இடத்துல இருந்தாலும் நானும் இதை தான் பண்ணிருப்பேன், அவனை காப்பாத்திருப்பேன். ஹே அவங்க ஏதோ அசைய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கி சொல்றான். இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் வழி விடுறாங்க. அந்த கதவு ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து 100 ஆர்மி நைட் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற அவங்களோட சோல்ஜர்ஸே அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருந்து வாரான். இவர் தான் மாஸ்டர் ஐன் சோல்கோன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றாரு. கண்டிப்பா ஏதோ பயங்கரமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்லவும், நீங்க நம்ம ஃபார்மேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க வந்து மார்க்கி கிட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ மேஜிக் ஸ்பெல்ல போடுவோம், அந்த மன்னரை வந்துட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்க முடியுது. இதை பார்த்த உடனே மார்க்கி முடிவு பண்ணிட்டா நம்ம எல்லாருமே திரும்ப போயிருவோம், நான் மன்னரை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவோ, சரி அப்படின்னா மன்னரை இங்க இருந்து இராந்தல் கிங்டம்க்கு கூட்டிட்டு போயிரு, நான் அது வரைக்கும் இங்க சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் அவனை அனுப்பி வைக்கிறான். வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் அந்த கிங்டம்ல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னோட மேஜிக்கை பார்த்துட்டு கவுண்டர் ஸ்பெல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்படின்னா அங்க யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்னோட கையால இறந்து போக போறாங்க, ஆனா எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா இந்த மேஜிக் ஸ்பெல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல போடுறான். ஃப்ரண்ட் ரோல ஓடி வந்துட்டு இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல இறந்து போறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த பாகுரோத் பேர் சோல்ஜர்ஸே செம ஷாக் ஆகுறாங்க. ஒரே ஸ்பெல்லிலேயே நீங்க 70,000 பேரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தோட கேட்கறான். ஓ நீங்க என்ன அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு பாராட்ட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏன் அப்படின்னு அவன் கேட்கறான். நான் போட்டிருக்க இந்த ஒரு ஸ்பெல் வந்துட்டு டார்க் காடஸ்க்கு ஆஃபரிங் பண்ற மாதிரி, அவங்க என்னோட ப்ரேயரை ஏற்றுட்டு அவங்களோட குழந்தைங்களை எனக்காக அனுப்பி வைப்பாங்க, அழிவுன்னா என்னங்கிறதே நீங்க இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல பார்த்தா டார்க் கலர்ல ஏதோ ஒன்று வருது. இறந்து போயிருக்கிற அந்த 70,000 சோல்ஜர்ஸ் மேலேயும் அப்படியே ஒரு பிளாக் கலர் லிக்யூட் மாதிரி ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு 5 மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஒன்று வருது, எல்லாமே ஆடு மாதிரியே கத்திட்டு இருக்கு. நான் ஒரே டைமிங்ல 5 சமன் பண்ணிருக்கேன், இது ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களோட ரெக்கார்டுக்கு வாழ்த்துக்கள் மைலார்ட் அப்படின்னு சொல்லி மாறே சொல்றா. நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறதா மைலார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவன் பயந்துகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். என்னோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத மற்ற நேஷன்ஸ்க்கு காட்டணுங்கிறது தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவே. இந்த குழந்தைங்க வர எல்லாரையும் டக்குன்னு கொண்டுருவாங்க, இதுல ஃபன்னே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். ஆமா அதுவும் கரெக்டா மைலாட் அப்படின்னு சொல்லி மாறே சொல்றான். போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க, உங்க அம்மாவை நீங்க பெருமைப்படுத்துங்க, அந்த 4 இல்ல அந்த 5 பேரை மட்டும் உயிரோட படுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹே இது உண்மை இல்லை அப்படிதானே அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கேட்கறான். எல்லா சோல்ஜர்ஸுமே பயந்து போயிட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் என்னடானா இவங்களை வந்துட்டு சாப்பிடல, மிதிச்சே கொன்றது. அது போக அதுகிட்ட டென்டக்கல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, அதை வச்சு இவங்களை அடிச்சே சாகடிக்குது. அதுங்க சைஸ்லயும் ரொம்பவும் பெருசா இருக்கு, ஈஸியா எல்லாரையும் கொண்டுகிட்டே வருது. அதுங்க இந்த பக்கம் தான் வருது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் டீம் ஓடிட்டு இருக்காங்க. அது நம்மளை நோக்கி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அது அரசர் இருக்கிற இடத்துக்கு வந்துடும், நாங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்றோம். மார்க்கி என்ன நடந்தாலும் சரி திரும்பி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே மார்க்கியும் வேகமா போறான்.
எல்லாரும் இறந்து போற சவுண்ட் பின்னாடி கேட்காம அப்படியே போய்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ கூட இருக்கிற சோல்ஜர்ஸே இதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட மாஸ்க் கழட்டிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாரை கைத்தட்ட ஆரம்பிக்கவும் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயந்துகிட்டு கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயந்து நடுங்கிக்கிட்டே மெண்டல் மாதிரி சிரிச்சுக்கிட்டே கைத்தட்டிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை நோக்கி வரவும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் பயந்துகிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ராயல் நைட் மட்டும் ஓடாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து அதோட டென்டிகல்ஸ் வச்சு நம்ம ஹீரோவை தூக்கி அதோட தலைமையில தூக்கி உட்கார வைக்குது. என்னோட மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஆளுங்களை அனுப்பி ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க ஆளுங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. கவலைப்படாதீங்க, நானே இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவ்வளவு பேரை கொன்னது உனக்கு பத்தாதா, நீ என்ன மான்ஸ்டரா இல்ல டீமனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எப்பவும் மறந்துடாத, நான் ஒரு 100 அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சொல்லிட்டு என்னோட டார்கெட்டை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். அரசே நம்ம இங்கிருந்து போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். பிரெயினும் கிளைமனும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அரசே நீங்க எங்க கூட வாங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றான். அப்படின்னா அந்த மான்ஸ்டர்ஸ் கூட யார் சண்டை போடுது அப்படின்னு கேட்கவும் அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு இவன் சண்டை போடுவான் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லவும் கிளைமன் வந்துட்டு நானும் அது கூட சேர்ந்து சண்டை போடுறேன். மேபி அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு தெரிஞ்சது அப்படின்னா அது என்னோட ஆர்மர் பார்த்தா கண்டிப்பா ஏன் பின்னாடி தான் வரும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே பிரெயினும் சண்டை போடுதேன்னு சொல்றான். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும் பிரின்சஸ் ரெனருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் இதை பண்றேன், எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்லவும் நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, இந்த கிளைமனுக்கோ உங்க பொண்ணு ரெனருக்கோ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் கேட்கறான். அந்த கிங் சிரிச்சுக்கிட்டே எனக்கு இதுல சமாதானம் தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன கிளைமன், நீ இந்த வாரில் உயிரோட இருக்க மட்டும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் சொல்றான். இங்க நம்ம கேசிஃப் என்னடான்னா நீ மன்னரை தொடணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தாண்டி தொடரா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட வீக்னஸ் என்னன்னு பாக்குறான். அதுக்கு எந்த ஒரு வீக்னஸும் இல்ல. கேசிஃப் எபிலிட்டி பூஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ரெடியா நின்றுட்டு இருக்கான். அது இவனை தாண்டி போயிருது. உடனே அந்த லெஜெண்டரி ஸ்வாட வச்சு அதோட காலை வெட்டுறான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அதோட டென்டிகல்ஸை வச்சு இவனை தூக்கி அடிச்சுட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த மான்ஸ்டர் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற அந்த மான்ஸ்டர் கேசிஃபை நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா மாஸ்க் இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேசிஃப் பாக்குறான். அப்படின்னா நீ மனுஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ பிரெயினும் கிளைமனும் கேசிஃப்க்கு ஹெல்ப்பா அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் கரெக்டா இவங்க முன்னாடி வந்து நிக்குது. நான் நினைச்ச மாதிரியே உங்களுக்கு எதுவும் ஆகல கேசிஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டைன்ஸ், நம்ம கடைசியாக மீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சா, உங்களோட ஹியூமனிட்டியை நீங்கள் இழந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேசிஃப் கேட்கவும் உங்கள் அக்கறைக்கு நன்றி கேசிஃப், நம்ம கடைசியாக பார்த்தப்ப நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் எப்போவும் இருக்கிறேன், நான் எதுவும் சேஞ்ச்லாம் ஆகலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எதுக்காக என்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேசிஃப் கேட்கவும் ஓ நீ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துட்டியா, அப்போ நானும் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துருந்தேன், நீ ஏன் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ, நீ மட்டும் ஜாயின் பண்ணனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொடக்கு போடுறான். எல்லா மான்ஸ்டர்ஸும் அப்படியே பாஸ் ஆயிடுது. இது டெம்பரவரி பாஸ் தான், நீ என் டீமில் ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் அப்படியே இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சாரி என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் டீமில் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அரசருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எத்தனையோ சோல்ஜர்ஸை காப்பாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்க செத்தாலும் பரவாயில்ல, நீ அந்த கிங்குக்கு தான் லாயலாக இருப்பேன்னு சொல்கிற, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு நேரம் அவன் ஸ்வாடனிட்டவன் என்ன பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நீங்கள் என் கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு தான் வந்துட்டு ஃபைனல் எபிசோட். கிளைமேக்ஸை பற்றி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அந்த லெவலுக்கு அது சூப்பராக இருக்கா இல்லை நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோவை நீங்கள் வில்லன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஹீரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.